மிதுன ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் மூலமா நம்ம பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். மிதுன ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா போன மாதம்லாம் ஐயோ ஏன்டா இந்த மாசம் இருக்கு, இது எப்பதான் நம்ம கடப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனக்குழப்பம் மன சஞ்சலம் ரொம்ப அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக போன மாதம் உங்களுக்கு இருந்திருக்கும். எதுலயுமே ஒரு பிடிப்பு இல்லாம ஒரு என்னவோ பறி கொடுத்தா மாதிரி மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம், சண்டை சச்சரவு, கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம, லவர்ஸ்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நிறைய பிரச்சனைகளை பார்த்திருப்பீங்க மிதுன ராசிக்காரர்கள் போன மாதம். பட் இந்த மாதம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து எல்லாமே விடுபட போறீங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்நியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுது. அது மட்டும் இல்லாம விட்டுட்டு போன ஒரு உறவு உங்களை தேடி வரப்போகுது. ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க உங்களை விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் உங்ககிட்ட வரப்போறாங்க, செய்யற போறாங்க. அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு எவ்வளவு வேலை தேடிட்டு இருக்கேங்க, எங்க வேணாலும் இன்டர்வியூ போறேன், ஆனா எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வரல, எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க, கூப்பிடுறேன்னு சொல்றாங்க, ஏன்னா விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருந்துட்டு இருக்கு. வேலை இல்லாம நிறைய மிதுன ராசிக்காரர்கள் அவதிப்பட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்க வீடு தேடி வரப்போகுது. சக்சஸ் ஆன ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது. நினைச்ச விஷயங்கள், நினைச்ச காரியங்களை கைகூடி வரக்கூடிய ஒரு மாதமாகவும் அமைய போகுது. நீங்க நினைச்ச வேலை கிடைக்க போகுதுங்க, அதுவே உங்களுக்கு சக்சஸ் தானே. நீங்க ரொம்ப நாட்களாவே நான் எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போன மாசம் நீங்க வந்துட்டீங்க. ஐயோ நான் ஒரு விஷயமா தேடிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு எதுவுமே செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம உங்களோட ராசிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பத்தை அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பா கொடுக்கதான் செய்வாரு. அதாவது ஜெயில் தண்டனை கைதி மாதிரி குரு பகவான் எப்பவுமே இருக்கிற வீட்டோட பார்வைக்குதான் பலம் அதிகம். சோ அதனால அவர் இருக்கிற வீட்டை கண்டிப்பா குழப்பத்தை கொடுப்பாரு. கொஞ்சம் மன குழப்பம் மன சஞ்சலம் இருக்கதான் செய்யும். ஆனா அதுல இருந்து விடுபடக்கூடிய ஒரு வழியையும் கண்டிப்பா குரு பகவான் உங்களுக்கு காட்டதான் செய்வாரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 2ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா சந்திரன், சுக்கிரன், புதன் பகவான் 3 பேருமே இருக்காங்க. சோ வாக்குஸ்தான அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு 2ல இருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கு 2ல சுக்கிரன் இருக்காரு. 2ல சுக்கிரன் இருக்கிறதுனால நீங்க சொல்வாக்கு பழிக்கும் சொல்லுவாங்க. நீங்க நினைச்ச விஷயம் பண்ணணும்னு நினைச்சு இப்ப யாருக்காவது ஏதாவது நீங்க ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் கண்டிப்பா உங்களுக்கு அமையுதுன்னு கூட சொல்லுவேன். மிதுன ராசிக்கான பரிகாரங்கள். மிதுன ராசிக்காரர்கள் என்ன பண்றீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இந்த பச்சை பயிர் இருக்கு பாருங்க, அந்த பச்சை பயிரை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில எடுத்துன்னு போயிட்டு அதை ஒரு அகல் விளக்குல 2 போட்டு விளக்கேத்திட்டு வாங்க. முடிஞ்சா பக்கத்துல ஏதாவது குளம் இருந்ததுன்னா அந்த குளத்துல இருக்கிற மீன்களுக்கு அந்த பச்சை பயிரை போட்டு வாங்க, மீன் சாப்பிடணும். சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது நீங்க என்ன ஒரு காரியம் சக்சஸ் ஆகணும்னு நினைச்சு இந்த விஷயம் பண்ணீங்கனாலும் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். இந்த மாதம் அமோகமான ஒரு மாதமாக நீங்க மாத்தலாம்.